வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நான் வாய் திறந்தால் எடப்பாடி திகார் சிறையில் இருப்பார் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஓபிஎஸ் திருவாயை மலர்ந்தார்கள். தமிழகமே அதிர்ந்ததாக ஒரு கணக்கு. ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் இருந்தாலும் ஓபிஎஸ் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர். ஏதோ 4 மாதம் 5 மாதம் ஜெயலலிதா சிறைக்கு செல்லும் சமயத்தில் அவர் உட்கார வச்சுட்டு அவர் போயிடுவார். அப்புறம் திருப்பியும் பதவியை திருப்பி கொடுத்துருவார் ஜெயலலிதா அம்மையாருக்கு. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் இபிஎஸ் அப்படி இல்லை, தொடர்ந்து 4 வருஷங்கள் இருந்தார். அப்புறம் திரும்ப கொடுக்கல அவன் சசிகலாவுக்கு. அதான் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு உள்ள வித்தியாசம். அதன் அடிப்படையில் அவர் சொன்ன வார்த்தை திகார் சிறையில் இருப்பார், நான் வாய் திறந்தால் திகார் சிறையில் இருப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது உண்மையிலே ஊன்றி கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இன்றளவுக்கு தமிழகம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கப்படக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு எடப்பாடி உடனே ஆப்போசிட்டா சொல்லிட்டார், வாய் திறந்து தான் பாருங்களேன், ஆமா உள்ள விஷயம் இருந்ததுன்னா வாய் திறங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு எடப்பாடியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஆனால் ஒரு நேரம் வரும்போது நான் வாய் திறப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுட்டார். அது சொல்லி ஒரு 2-3 நாள் ஆச்சு. இன்னைக்கு அதற்கு உண்டான நேரம் வந்து விட்டதாகத்தான் நாம் கருத முடியும். ஆமா, திருச்சியில பல நிகழ்வுகளை நடத்துவதற்காக, அரசு விழாக்களில் கலந்து கொள்வதற்காக, மற்றபடி தன்னுடைய கட்சி பாஜகவினுடைய கட்சி கூட்டங்களில் நிர்வாகிகளோடு கலந்து உறவாடுவதற்காக இன்னைக்கு திருச்சிக்கு மோடி வந்திருக்கார். அதோடு ஓபிஎஸ்க்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் மோடி கொடுத்திருக்கார். அதாவது 2 முறை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான ஒரு உற்று கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். ஒரு தலைவர் வர்றாங்க அப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம், அப்புறம் அதோட போயிடுவாங்க. ஆனா ஓபிஎஸ்க்கு 2 முறை சந்திப்புக்கு மோடி அனுமதி கொடுத்திருக்கார். எடப்பாடி திகார் சிறைக்கு செல்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில இன்னைக்கு இந்த சந்திப்பை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக அது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வான விஷயம் இன்னைக்கு மனசுல ஏற்படத்தான் போகுது. அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை வச்சிருக்கிறார் இன்னைக்கு ஓபிஎஸ். என்னென்ன எடப்பாடி செய்தார், யார் யாரெல்லாம் சிறைக்கு அனுப்பினால் அதிமுகவை தான் கைப்பற்றி கொள்ள முடியும், அதன் அடிப்படையில் மீண்டும் நான் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட முடியும், உச்ச நீதிமன்றமும் மற்றபடி தேர்தல் ஆணையம் எனக்கு அங்கீகாரம் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால குறிப்பிட்ட அதிமுக மாஜி அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி ஊழல் பட்டியல் செய்திருக்கிறாங்க, உடனே வருமானத்துறையும் அமலாக்கத்துறையும் உடனே அனுப்புங்க, அப்பதான் நான் நிலைநிறுத்த முடியும். அதன் அடிப்படையில் இருவரும் கூட்டாக சேர்ந்து வருகின்ற 2024 நாடாளுமன்றத்தில் சந்திக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு இன்னைக்கு ஓபிஎஸ் மோடியை சந்திக்க இருக்கின்றார். இந்நேரம் சந்தித்திருப்பார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சந்திக்கும் போதுல இப்படிப்பட்ட மிகப்பெரிய திட்டங்களோடு இருக்கிறார் என்பது பகிரங்கமான உண்மை. இது ஆல்ரெடி எடப்பாடிக்கு கொஞ்சம் லூசா தெரிஞ்சாலுமே கூட, மற்றபடி இது சம்பந்தமான ஒரு சந்திப்பு கூட அவர்களுக்குள்ள நடந்துருச்சு. புத்தாண்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல எடப்பாடி மற்றபடி மாஜி அதிமுக அமைச்சர்கள் என்னப்பாது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு எடப்பாடி மற்றபடி ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், சோர்ஸ் எல்லாருமே கலந்து உறவாடி இருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவலா போயிட்டு இருக்கு. கலந்து உறவாடிட்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிரியக்கூடிய சமயத்துல என்னப்பா அது நம்ம என்னதான் ஒரு ஒளிவு மறைவு மற்றபடி ஒரு நிலைப்பாடா இருந்தாலுமே கூட நம்முடைய ஊழல் வழக்குகள் அடிப்படையில திமுக சும்மா விடாது போல இருக்கு. RN ரவியை மு க ஸ்டாலின் சந்திச்சுட்டாரு.
அதாவது வந்து மு.க.ஸ்டாலின் ஆர்.என். ரவியை வலுக்கட்டாயமாக கூப்பிடுறார், உச்ச நீதிமன்றத்தின் ஒரு உத்தரவின் வெளிப்பாடா. அப்போ வந்து மு.க.ஸ்டாலின் வந்து போய் பார்த்துட்டார். எல்லாரும் பார்க்க மாட்டார்கள் என்றுதான் இருந்தார். ஏன்னா ஆர்.என். ரவி வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு ஆளுநர் தமிழகத்தில் வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் வந்து மு.க.ஸ்டாலின் கட்டாயமா சந்திக்க மாட்டார் என்றுதான் எல்லோரும் நினைச்சாங்க. ஆனா வந்து அதற்கு நேர் மாறாக மு.க.ஸ்டாலின் ஆர்.என். ரவியை சந்திச்சிட்டார். அப்ப ஆர்.என். ரவி சந்திச்சிருக்க சமயத்துல முன்னாள் அதிமுக மாஜி அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கிலும் தூசி தட்டி அதற்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லி கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளையும் அங்கே விட்டுருக்கிறாங்க. குறிப்பா எம்.ஆர். விஜயபாஸ்கர், மற்றபடி வந்து இன்னும் ஏகப்பட்ட அமைச்சர்களுடைய குட்கா வழக்கு, மற்றபடி இருக்கின்ற ஏகப்பட்ட பழைய வழக்குகள் எல்லாம் தூசி தட்டப்பட்டு அவர்களெல்லாம் உள்ளே தள்ளப்படக்கூடிய சமயத்தில் அதிமுகவினுடைய எடப்பாடி அணியினுடைய ஒரு மதிப்பை எப்படியாவது குறைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் 2024 கூட்டணி கட்டாயமாக திமுக இந்திய கூட்டணி வெற்றி அடையும். அப்போ வந்து அதிமுகங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் மு.க.ஸ்டாலின் வந்து திட்டம் போட்டிருக்கிறாரு. ஆமா, இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம எவ்வாறு தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியின் வெளிப்பாடாகவும் அந்த சந்திப்பு நடந்ததா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான தகவலும் போயிருக்கு. அதுல வந்து எடப்பாடியும் சொல்லியிருக்கிறார், நான் தப்பிக்க முடியாது. ஆமா, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. பார்ப்போம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, பாஜகவோடு கூட்டணி இல்லை. அது பகிரங்கமான ஒரு உண்மை. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சிறுபான்மை மக்கள் ஓட்டு நமக்கு தேவை. ஆமா, அன்றைய எடுத்த நிலைப்பாடு 6 மாசத்துக்கு முன்னால் எடுத்த நிலைப்பாடு இன்னைக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் பிற கட்சிகள் கூட்டணி இருக்குதோ அதன் அடிப்படையில் நாம் ஒன்றிணைந்து அதிமுகவுடைய நம்முடைய எடப்பாடி பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் தலைமை ஏற்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு வந்து அந்த சந்திப்பாளர்கள் வந்து பிரிந்து சென்றதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு, அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு மோடிய சந்திச்சுட்டார். அவர் கையில் இருக்கக்கூடிய அதிமுக மாஜி அமைச்சருடைய ஊழல் பற்றி மிக பயங்கரமாக இருக்கு. மோடிகிட்ட வந்து அனைத்தும் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. மோடியினுடைய அடுத்த திட்டம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு. எல்லோருக்குமே ஒரு முறை சந்திக்கத்தான் ஒரு மந்திரிகள் அமைச்சர்கள் வந்து அனுமதி கொடுப்பாங்க. ஆனா வரவேற்பதற்கும் ஒரு அனுமதி ஓபிஎஸ்க்கு. அதே நேரத்தில் பாஜக கட்சி நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசிக்கக்கூடிய விஷயத்திலும் ஓபிஎஸ்க்கு ஒரு அனுமதி. அப்போ ஓபிஎஸ் வந்து அதிமுகவின் பிரிவாக செயல்படுகின்றாரா அல்லது பாஜகவோடு இணைந்து விட்டாரா அப்படிங்கிற பகிரங்கமான உண்மைகள் இருக்கு. கட்டாயமாக அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. ஏன்னு கேட்டா அந்த பாஜக முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பில் மொத்தம் 31 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலை, ஹெச் ராஜா, பொன்னார், ஆனந்தி, சோன்சோ ஒரு முக்கியமான ஒரு அவங்களுக்கு தான் வந்து 31 பேர்களுக்கு தான் அனுமதிக்கு உண்டான ஒரு சந்திப்பு நடத்தக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் ஓபிஎஸும் கலந்து உறவாடக்கூடிய ஒரு சூழல். அப்போ வந்து எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் சம்பந்தப்பட்டு பேசக்கூடிய சமயத்துல கட்டாயமாக மோடி வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ஏவி விடுவார் என்பதுல ஒரு எதிர்பார்ப்பா தான் இன்னைக்கு தமிழகம் இருந்துட்டு இருக்கு. மோடி திருச்சி வந்து சென்றதுக்கு பின்னால அடுத்த நிலைப்பாடு எடப்பாடியை நோக்கியும் மற்றபடி வந்து பழைய அதிமுக மாஜி அமைச்சர் வீடுகளை நோக்கியும் இடி ஐடி தங்களுடைய நிலைப்பாட்டை ஆக்ஷனை எடுப்பார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் தான் வந்து ஓபிஎஸ் வந்து அன்னைக்கு வாய் திறந்தது. நான் வாய் திறந்தால் கட்டாயமாக வந்து இபிஎஸ் வந்து திகார் சிறையில் இருப்பார். இன்னைக்கு வந்து மோடி முன்னால தன்னுடைய வாயை திறக்க போறார். இந்நேரம் வாயை திறந்திருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை எவ்வாறு நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கார். அதற்கு வந்து மோடி வந்து மிக அச்சாரமாக செயல்படுவார் என்பது பகிரங்கமானது. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் அப்படின்னா அதிமுக கூட்டணி முறிஞ்சதுக்கு பின்னால முதல் முறையாக இன்னைக்கு வந்து
மோடி வந்து தமிழகம் வர்றார். அப்போ வந்து அதிமுக கூட்டணி முறிஞ்சதுக்கு பின்னால பாஜகவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு ஆலோசனையும் இன்னைக்கு திருச்சியில நடக்க போகுது. நேரம் நடந்துகிட்டு இருக்கோம். ஜி.கே. வாசன் மற்றபடி கிருஷ்ணசாமி போன்றவர்லாம் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி கட்டாயமாக தொடரும், மீண்டும் ஏற்படும், தேர்தல் சமயத்தில் ஏற்படும். அதனால நாங்க வந்து நடுநிலை வகித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க பாஜகவோட இல்லை, அதிமுகவோட இல்லை, 2 பேரும் ஒன்றாக கூட்டணி சேரக்கூடிய சமயத்துல பாஜக அதிமுக கூட்டணி சேரக்கூடிய சமயத்துல கட்டாயமாக ஜி.கே. வாசன் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் வந்து பாஜகவோடு சேர்வார்களா அதிமுகவோடு சேர்வார்களா, ஏதோ ஒரு வகையில் கூட்டணிக்குள் இணைந்து கொள்வார்கள் என்பது பகிரங்கமான உண்மை. அப்ப வந்து அதிமுக கூட்டணி விலகிய பிறகு வந்து முதல் முறையாக வருவது இன்று மோடி. அப்போ வந்து கட்சி நிலைப்பாடு எவ்வாறு இருக்கு என்பது மிக ஆலோசனையில வந்து அவர் மிக பகிரங்கமாக ஈடுபட போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்நேரம் ஈடுபட்டு கொண்டிருப்பார் என்பதும் நிதர்சனமான உண்மை. அதே நேரத்தில் ஏசிஎஸ் ஐஜேகே போன்றவர்கள் வந்து சந்திக்கவும் மோடியை சந்திக்கவும் மிக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்ட மாதிரி மிக தகவல். மற்றபடி அவர்களுக்கு மோடி கொடுத்தாரா என்பது தெரியவில்லை. ஆனா ஓபிஎஸ் கட்டாயம். ஆமா, ஏன்னா அதிமுகங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்து இன்னைக்கு பாஜக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலை இதன் மூலமா நம்ம பார்க்கலாம். ஏன் ஏசிஎஸ் இல்லையா, ஜி.கே. வாசன் இல்லையா, ஐஜேகே இல்லையா, அதனை ஓபிஎஸ்க்கு விட்டு இருமுறை சந்திப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்ப வந்து அதிமுகவோடு இணையக்கூடிய ஒரு விஷயம் அல்லது அதிமுக எடப்பாடி அணி ஓபிஎஸ் டிடிவி என்று எல்லோரையும் ஒன்றாக, குறிப்பா சசிகலாவையும் சேர்த்து ஒன்றாக இணைத்து முழுமையான ஒரு அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமும் இன்னைக்கு வந்து திருச்சியில வந்து மோடியின் முன்னால் நடைபெறும் என்பது பகிரங்கமான ஒரு தகவலாக தான் இது போயிட்டு இருக்கு. இல்லாவிட்டால் வந்து அதிமுகவும் ஜெயிக்க முடியாது, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. எப்படிப்பட்ட ஒரு உதிரி கட்சியில் சேர்ந்தாலுமே சரி, கட்டாயமாக வந்து பாஜகவுக்கு இன்றும் தோல்வி பயம் 2024 இருந்து கொண்டு இருக்கிறது தான் பகிரங்கமான உண்மை. அதே நேரத்தில் ஓபிஎஸ் வந்து மோடிக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார். அதாவது அதிமுக, எடப்பாடி அணி, தங்களுடைய அணி, டிடிவி, மற்றபடி வந்து சசிகலா 4 பேரையும் ஒன்றாக இணைத்து, இல்லாவிட்டால் வந்து ஓபிஎஸ் மேல அந்த அவங்களுடைய மாஜி அமைச்சர் மேல ஏகப்பட்ட வழக்குகளை போட்டு அவங்களை எல்லாம் உள்ள தள்ளுங்க, என்னுடைய நிலைப்பாட்டை போட்டு தனிப்பட்ட முறையில கொள்ளுங்க. அப்ப வந்து ஏகப்பட்ட மாஜி அமைச்சர்கள் எல்லாம் வந்து என்கிட்ட சேருவாங்க இல்லையா, அந்த பயத்தின் வெளிப்பாடா. அப்ப என் தலைமையில வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அதிமுக தனிப்பட்ட முறையில முழுமையாக செயல்படக்கூடிய சமயத்துல அதன் வெளிப்பாட பாஜகவோட கூட்டணி. ஆமா, ரொம்ப மிகப்பெரிய ஒரு திட்டம் வந்து இன்னைக்கு திருச்சியில நடைபெற போகிறது. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் கட்டாயமாக ஏற்படும். அது எடப்பாடியின் தலைமையிலா அல்லது வந்து ஓபிஎஸ்ஸின் வெளிப்பாட்டின் தலைமையிலா அப்படிங்கிறது வந்து வரும் காலங்களில் கட்டாயமாக சொல்லும். ஆமா, எப்படியோ மோடி வந்து பல அரசு விழாக்களில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் என்பதெல்லாம் விட தமிழகத்தில் வந்து பாஜகவுடைய நிலைமை எவ்வாறு என்பதை கணிப்பதற்காக வந்திருக்கின்றார் என்பது பகிரங்கமான ஒன்று. பார்ப்போம் வரும் காலங்கள் என்ன பதில் சொல்லும் என்பது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.